வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை நீங்கும். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகள்ல இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம கவனத்துக்கு வராம இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்களுடைய பகையும் விளக்கக்கூடியது இந்த திருப்புகழ். இந்த பாடல் 64வது திருப்புகழ். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடி மதனே வில் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலுடனே நின்றெரிக்கும் விரையென புண்படும் என புன்கவி சில பாடி இருக்கும் சிலர் திருச்செந்திலை உரை தூய்ந்திட அறியாரே. அரிக்கும் சதுர் மறைக்கும் பிரமனுக்கும் தெரிவரிதான அடி செஞ்சடி முடிக்கொண்டிடும் அரட்கும் புரிதவ பார கிரி கும்ப நன்முனிக்கும் கிருபை வரிக்கும் குருபர வாழ்வே கிளைக்கும் திரள் அரக்கன் கிளை கெட கன்றிய பெருமாளே. வாங்க இந்த திருப்புகழோட பொருளை பார்க்கலாம். புலவர்கள் மனிதர்களை பத்தி என்ன மாதிரி கவிதைகள் பாடியிருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. தரிக்கும் கலை அப்படின்னா மனிதர்கள் தரித்திருக்கக்கூடிய கலை அப்படிங்கிறது ஆடை. நெகிழ்க்கும் அப்படின்னா ஆடை நெகிழ்ந்து போற மாதிரி. பரதவிக்கும் அப்படின்னா விரக வேதனையினால் தவிக்கின்றார்கள். கொடி மதனே வில் தகைக்கும் அப்படின்னா கொடி போன்று இருக்கிறன்னா மன்மதனுடைய பானத்தால தடுக்கப்படுறேன். தனி திகைக்கும் அப்படின்னா தனிமையில் என்று திகழ்ச்சி போய் நிக்கிறேன். சிறு தமிழ் தென்றலுடனே அப்படின்னா சிறிய தென்றல் காற்று தமிழ் தென்றலாக வருது. நின்றெரிக்கும் பிறையென புண்படும் அப்படின்னா சந்திரன் நின்று எரிக்கிற மாதிரி இருக்கான், அதனால புண்படுறேன் அப்படின்னு மனிதர்கள் புலம்புறாங்களாம். என புன்கவி சில பாடி இந்த மாதிரி மனிதர்கள் புலம்புறாங்க அப்படின்னு சில புலவர்கள் மனிதர்கள் பத்தி கவிதைகள் பாடுறாங்க. இருக்கும் சிலர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த புலவர்கள் திருச்செந்திலை உரை தூய்ந்திட அறியாரே. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி பாடி கடைத்தேற ஜென்மம் கடைத்தேற தெரியாம இருக்காங்களே. அரிக்கும் சதுர்மறைக்கும் பிரம்மனுக்கும் தெரிவரிதான அடி அப்படின்னா ஹரிங்கிறது திருமாலை குறிக்கிறது. சதுர்மறைக்கும் பிரம்மன் அப்படின்னா 4 வேதங்களுக்கு உரிய பிரம்மன் இருக்காரு இல்லையா, அவருக்கும் தெரிவரிதான அடி. இவங்க 2 பேருமே காண்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய திருவடியை கொண்ட முருகப்பெருமானே செஞ்சடி முடிக்கொண்டிடும் அரட்கும் சிவந்த ஜடாமுடியை கொண்ட சிவபெருமானுக்கும் புரிதவ பார கிரி கும்ப முனிக்கும் அப்படின்னா அகத்தியர் குடத்துல இருந்து அதாவது கும்பத்துல இருந்து தோன்றதுனால அவருக்கு கும்பமுனி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அதையும் இங்க குறிப்பிட்டிருக்காரு அருணகிரிநாதர். புரிதவ பாரம் அப்படின்னா நிறைய தவம் செய்து அந்த தவத்தோட பாரமே நிறைந்திருக்கக்கூடிய கிரி கும்ப. கிரினா பொதிக மலையை குறிப்பிடுறாரு. பொதிக மலையில இருக்கக்கூடிய அகத்தியருக்கும் இந்த 2 பேருக்கு மட்டுமே கிருபை வரிக்கும் குருபர வாழ்வே. இவங்க 2 பேரும் மட்டுமே கருணை கொண்டு உபதேசம் செய்த குருவாக இருக்கக்கூடியவனே. கிளைக்கும் திரள் அரக்கன் அப்படின்னா கிளை அப்படிங்கிறது அந்த அரக்கர் கூட்டம். அந்த அரக்கர் கூட்டம் சூழ வலிமையோட வந்த சூரன் இருக்கான் இல்லையா, அவனை கிளைகட கன்றிய பெருமாளே அப்படின்னா அந்த அவனுடைய கூட்டமே அழியறதுக்காக கோபம் கொண்டு எழுந்த பெருமாளே. அகத்திய முனிவரை முருகப்பெருமானுடைய முதன்மை சீடராக சொல்லுவாங்க. முருகன் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அகத்தியருக்கும் முருகப்பெருமான் ஞான உபதேசம் பண்ணியிருக்காரு. அதைத்தான் இந்த பாடல குறிப்பிடுறாரு. சிவபெருமான் அகத்தியருக்கு தமிழையும் பாணினிக்கு சமஸ்கிருதத்தையும் கொடுத்ததாகவும் நந்தி தேவரே இங்க அகத்தியர்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டு போனதா சொல்லுவாங்க. தென்னகத்தை நோக்கி வந்த அகத்தியர்கிட்ட கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி முருகனோட அருள் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனதாகவும் சொல்லப்படுது. முருகனுடைய கருணையினாலே அகத்தியர் தமிழை வளர்த்தார். முருகனுக்கு பிரியமான சீடனாக அகத்தியர் இருக்கிறதுனாலையும் திருச்செந்தூர்லயே அவருக்கும் ஒரு சன்னதி உண்டு.